அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை நேசிக்கிறான். இரண்டாவது, அல்லாஹ் நிறைவோடு வாழக்கூடியவர்களை நேசிக்கிறான். மூன்றாவது, நாம் பார்க்க இருப்பது அல்லாஹ் மறைவில் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்விடத்தில் தனிமையில் அங்கீகரிக்கப்பட்ட நபரை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷின் நிழல் 7 கூட்டத்தார்களுக்கு என்று சொன்னார்கள். அதில் ஒருவர் வலதுகரம் தர்மம் செய்யும், இடதுகரத்திற்கு கூட தெரியாமல். இன்னொரு நபர் தனிமையில் அல்லாஹுவை நினைவு கூறுவார், அதனால் அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும். இந்த நபர், இந்த இருவரும் மக்கள் மத்தியில் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்யவில்லை, மக்கள் மத்தியில் அறியப்பட வேண்டும் என்பதற்காக கண்ணீர் வடிக்கவில்லை. இந்த இருவருடைய செயலையும் அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையில் அர்ஷின் நிழலை கொடுப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஒருவர் கடந்து செல்கிறார். நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவர் மிக கண்ணியமிக்கவர், இவர் பெண் கேட்டால் கொடுத்து விடுவார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் காத்தார்கள். இன்னொரு நபர் கடந்து சென்றார். அல்லாஹுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள், ஏழ்மையுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து, இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று. நபித்தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் கண்ணியம் இல்லாதவர், இவர் பெண் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டார்கள், இவர் சாட்சி சொன்னால் யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யாரை கண்ணியமற்று பார்த்தீர்களோ அந்த ஏழ்மையுடைய தோற்றத்தில் இருந்த, பெண் கேட்டு கொடுக்கப்படாத, சாட்சி கூறி ஏற்றுக்கொள்ளப்படாத இந்த நபர் சிறந்தவர். நீங்கள் கண்ணியமோடு பார்த்த அந்த நபர் உலகமெல்லாம் நிரம்பி இருந்தாலும் சரி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அடியானுக்கு சொர்க்கம் உண்டாகும். அவன் யார்? வேகமாக குதிரையில் பரட்டை தலையோடு முகமெல்லாம் தூசி படிந்த நிலையில் போர்க்களத்தில் உள்ளே நுழைகிறான். முதல் வரிசைதான் அனுமதி கிடைக்கிறது, நிற்கிறான். கடைசி வரிசைதான் அனுமதி கிடைக்கிறது, நிற்கிறான். சாட்சி சொல்லுகிறான், நிராகரிக்கப்படுகிறது. உதவி கேட்கிறான், மறுக்கப்படுகிறது. ஆனால் அந்த போர்க்களத்தில் நிற்கிறான். ஏன்? இவன் வந்தது அல்லாஹ்விற்காக, முதல் வரிசைக்காக அல்ல, கடைசி வரிசைக்காக அல்ல, அங்கீகாரத்திற்காக அல்ல, சாட்சி கூறி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், உதவி கேட்டு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. இவன் எது கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்றாலும், யார் போற்றினாலும் யார் போற்றவில்லை என்றாலும், யார் அவனுடைய சாட்சி அங்கீகரித்தாலும் யார் உதவி செய்தாலும், எந்த அங்கீகாரத்தை அவனுக்கு அந்த இடத்தில் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நிற்பான். யாருக்காக? யாருக்காக? அல்லாஹ்விற்காக. இந்த அடியானுக்கு சொர்க்கம் உண்டாகும். இந்த நபிமொழிகள் எல்லாம் எதை சொல்லுகிறது? மக்கள் மத்தியில் பிரபலியத்தை விரும்பக்கூடியவர்கள் மத்தியில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபரை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் அவர்களைத்தான் அங்கீகரிப்பான். உலகமெல்லாம் உங்களை அறிந்தால் என்ன? உலகமெல்லாம் உங்களை பின்தொடர்ந்தால் என்ன? உலகமெல்லாம் உங்களை போற்றி புகழ்ந்து உயர்ந்த தரத்தில் வைத்தால் என்ன? அல்லாஹ்விடத்திலே நீங்கள் யாரோ அதுதான் இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் முடிவு.